அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் பொதுத்தமிழ் இலக்கணம் டே 7க்கான வீடியோ இது. நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. டே 7 இந்த வீடியோல ஒலி மற்றும் பொருளுடைய வேறுபாடு பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது என்ன ஒலி மற்றும் பொருள்? அதாவது ஒரே உச்சரிப்பு இருக்கக்கூடிய சொற்களை கொடுத்துட்டு அந்த சொற்களுக்கான சரியான பொருள் கேட்பாங்க. சரிங்களா? ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கக்கூடிய ஒலி இருக்கக்கூடிய சொற்களை கொடுத்துட்டு அந்த சொல்லுக்கான பொருளை கேட்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட். இது பாத்தீங்கன்னா நாம ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம், கொஸ்டினுக்குள்ளேயே போலாம். முதல் கொஸ்டினுங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. இது என்ன கார் பருவம்? அதாவது ஒண்ணும் இல்லைங்க, கார் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது மழை காலம். அதைத்தான் பாத்தீங்கன்னா கார் பருவம் அப்படிங்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். இதுல ஏதாச்சும் பாத்தீங்கன்னா தவறா இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இரண்டாவது, கார் பருவத்தில், இதுல பாத்தீங்கன்னா பருவம் அப்படிங்கிறது தவறான ரூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்கள் விலை குறையாமல், இந்த ரை பாத்தீங்கன்னா தவறா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. நான்காவது, கார் பருவத்தில், கார் அப்படிங்கிற வார்த்தையே தவறா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. அப்புறம் கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. அப்பனா ஆப்ஷன் ஏ தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. செகண்ட் கொஸ்டினுங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. சூல் அப்படிங்கிறது 3 விதமான லகரங்களை கொடுத்து ஒரே ஒலியுடைய சொற்களை கொடுத்து அதுக்கான பொருள் கேட்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய சூல் அப்படிங்கிறதுக்கு கருப்பம் அப்படிங்கிறது சரியான பொருள். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கர்ப்பம். சரிங்களா? குழந்தை பேர் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா சரியான விடைதான். எதுக்கு? இந்த சூல் அப்படிங்கிறதுக்கு. சிறப்பு லகரம் வரக்கூடியதுக்கு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி என்பது சரியான விடை. சரிங்களா? இரண்டாவது வரக்கூடிய சிறப்பு லகரத்துக்கு ஆராய்ச்சி என்பது சரியான விடை. மூன்றாவதா இருக்கக்கூடிய இந்த சூல் அப்படின்னா சபதம். சரிங்களா? மூன்றாவதா இருக்கக்கூடிய இந்த சூல் பாத்தீங்கன்னா சபதம் என்பது சரியான விடை. அப்படா ஆப்ஷன் சி தான் பாத்தீங்கன்னா இதற்கான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஒலி வேறுபாடு அறிதல். சரியா? இதுல 2 விதமான சொற்கள் இருக்குது. இரண்டுமே பார்த்தா அலை. சரியா? முதல் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கடல் அலை என்பது சரியான பொருள். சரிங்களா? இந்த அலை பாத்தீங்கன்னா கடல் அலை. இரண்டாவது இந்த அலை பார்த்தோம்னா புற்று என்பது சரியான பொருள். அப்பனா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ தாங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ தான் சரியான விடையும் கூட. அடுத்ததுங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். சரிங்களா? 2 விதமான குறவர் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. 2 விதமான குறவர். முதல்ல இருக்கக்கூடிய குறவர் என்பதற்கு ஆசிரியர் என்பது பொருள். சரிங்களா? குறவர் அப்படின்னா ஆசிரியர். அதாவது சமயக்குறவர் முதல் 4 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சரிங்களா? என்ன சொல்றாங்க? சமயக்குறவர் முதல் 4 பேர் அப்படிம்பாங்க. சமயக்குறவர் அப்படின்னா என்னது? அந்த சமயத்தை சார்ந்த ஆசிரியர்கள், பெரியோர்கள் என்று தான் அதனுடைய முக்கியமான அர்த்தமா இருக்கக்கூடியது. அப்பனா குறவர் என்பதற்கு ஆசிரியர் என்பது பொருள். இந்த குறவர் பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துடைய மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மக்களை குறிக்கக்கூடியது குறவர் சமுதாயம். சரிங்களா? இனத்தவர். அப்பனா ஒரு இனத்தார் என்பது சரியான விடை. அப்பனா ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, வலை அப்படின்னு 3 விதமான லை பார்த்தா டிஃபரன்ஸ் காட்டியிருக்கிறாங்க. சரியான பொருள் முதல் இருக்கக்கூடியதுக்கு வலை என்பதற்கு சிலந்தியுடைய வாலிடம். சிலந்தி என்ன பண்ணுங்க, வலை வலைய பின்னிதான் அதுல பாத்தீங்கன்னா அதோடைய குடியிருப்பு இருக்குமா, வாலிடமா, அதான் சிலந்தியுடைய வாலிடம். இரண்டாவது இந்த வலை பாத்தீங்கன்னா துவாரம். சரியா? எலி பாத்தீங்கன்னா என்னது, வங்கின பொந்துன்னு கூட சொல்லுவோம் பாத்தீங்களா, என்னது சிறிய துளை போட்டு உள்ள போயிருக்குமா, அந்த துவாரத்தை தான் வலை அப்படிம்பாங்க. மூன்றாவது இந்த சிறப்பு லகரம் வரக்கூடியது பாத்தீங்கன்னா புன்னை மரம். சரிங்களா? இந்த வலைக்கு பாத்தீங்கன்னா புன்னை மரம் என்பது சரியான விடை. அதே வான்னு போட்டா வாழை. சரிங்களா? வெறும் வலைன்னு வந்ததுன்னா, சிறப்பு லகரத்தோட வந்ததுன்னா புன்னை மரம் என்பது சரியான விடை. அப்படா ஆப்ஷன் ஏ தான் பாத்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, இர அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடியது, இரண்டாவது இருக்கக்கூடியது. இது நமக்கு கண்டிப்பா தெரியும் என்னன்னு, இறப்பு. சரிங்களா? இறத்தல், மனிதனுடைய இறுதி வாழ்க்கை, இறுதி நிலைமை பார்த்தா இறப்பு. இந்த இற பாத்தீங்கன்னா அந்த மனிதன் எந்த ஒரு சரியான வேலைக்கும் போகாம, பொருளை தேடாம, யாரோ உறவினர்களையோ நண்பர்களையோ அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி சார்ந்து, சரிங்களா, அவங்களுக்கு இருக்க பணத்தை கேட்டு வாழ்க்கை நடத்துவாங்க பாத்தீங்களா, அதுதான் பார்த்தா இந்த இறப்பு. அப்பனா முதல் இருக்கக்கூடிய இந்த இறக்கு, இதுதான் இறப்பு.
இரண்டாவது இந்த இரண்டா இதனுடையது. சரிங்களா, மனிதனுடைய இறுதி வாழ்க்கை. அப்புறம் ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர். அடுத்ததுங்க, கரை. இரண்டு விதமான கரை இருக்குது. ஒன்று நம்ம அடிக்கடி கேட்போம்ல, கடற்கரை போனோம்ல, ஏரிக்கரை எப்படி இருக்குதுன்னு பார்த்தையா, சரிங்களா. இல்லைன்னா அடுத்தது ட்ரெஸ்ஸில் கரை என்ன ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கேட்போம் பார்த்தீங்களா. அந்த இரண்டு விதமான கரையும் கொடுத்துருக்குறாங்க. முதல் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரை என்பதற்கு ஓரம், சரிங்களா. கடலுடைய ஓரம் தான் வந்து பார்த்தா கடற்கரை, ஏரியுடைய ஓரம் தான் வந்து பார்த்தா ஏரிக்கரை. முடிஞ்சு போச்சா. அடுத்தது இரண்டாவது, கரை என்பதற்கு அழுக்கு, சரிங்களா. துணியில் அழுக்கு இருக்குதுடா, உடம்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்குது, சரிங்களா. ட்ரெஸ் ரொம்ப அழுக்காக்கிட்டு இருந்த அப்படின்னு நம்ம பேசுவாங்களா. அப்படா இந்த கரை என்பதற்கு என்னது, அழுக்கு என்பது பொருள். அப்படா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, இரண்டு விதமான இதை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தா கரி, இன்னொன்று வந்து பார்த்தா களி, சரிங்களா. முதல் இருக்கக்கூடிய கரி என்பதற்கு யானை என்பது பொருள், சரிங்களா. முதல் இருக்கக்கூடிய களி என்பதற்கு யானை என்பது பொருள். இரண்டாவது இந்த களி அப்படின்னு என்னது, கழித்தல் அப்படின்னு என்னது, அதிகமான நம்பர்ல இருந்து குறைவான நம்பரை குறைப்போம்லா, என்ன நீக்குவோம்லா, அப்புறம் அதுக்கு என்ன சொல்லலாம், குறை அப்படின்னு சொல்லலாமா. சரியா, இந்த களி வந்து பாத்தீங்கன்னா குறை என்பது சரியான விடை. அப்புறம் ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இரண்டு விதமான ஆணை அப்படிங்கிற ஒரே ஒளி தரக்கூடிய சொற்களை கொடுத்துருக்குறாங்க. முதல் இருக்கக்கூடிய சொல்லுக்கு ஆணை என்பதற்கு கட்டளை என்பது பொருள். ஆணை என்பதற்கு கட்டளை என்பது பொருள். இரண்டாவது இந்த ஆணை என்பதற்கு காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு. காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு இருக்கும் பாத்தீங்களா, ஆணை, அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. அப்பனா ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, மீண்டும் ஒளி வேறுபாடு, இரண்டு விதமான தலை அப்படிங்கிற உச்சரிப்பு வரக்கூடிய சொற்களை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய தலை அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே நம்ம கேள்விப்படுறதா, சரிங்களா. உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, சரிங்களா. இந்த தலை வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதை இந்த தலை வந்து பாத்தீங்கன்னா கட்டி என்று வேறொரு பொருள் இருக்குது, சரிங்களா. இந்த தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டி என்ற வேறொரு பொருள் இருக்குது. அப்புறம் ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, அலரி என்ற உச்சரிப்புடைய இரு சொற்களை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தா அலரி என்பதற்கு ஒரு வகை செடி. இந்த அலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை செடி. இந்த அலரி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்து பயந்து அலறி அடிச்சு ஓடுவோம் பாத்தீங்களா, பாம்பை பார்த்துண்டா அலறிட்டு வந்துட்டு ஒடியாந்துட்டு, சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்படின்னா இந்த அலறி என்பதற்கு என்னது, பயந்து கூச்சலிடுவது, சரிங்களா. பயத்துல என்னது சவுண்டு அலறுவாங்க பாத்தீங்களா, அந்த அலறி, சரிங்களா. அப்பனா அலறி என்பது ஒரு வகை செடி. இந்த அலறினா பயந்து கூச்சலிடுவது. அப்பனா ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்ததுங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். உலை அப்படிங்கிற ஒரே உச்சரிப்புடைய இரண்டு சொற்கள். முதல் உலை வந்து பாத்தீங்கன்னா பொற்கொல்லனுடைய உலை, சரியா. என்னது, முதல்ல இந்த உலை வந்து பார்த்தா எதனுடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொற்கொல்லன் இருப்பாரு பாத்தீங்களா, அதாவது வந்து பார்த்தா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் செய்பவர், அவருக்குண்டான உலை. அப்படின்னா இரும்பை உருக்குவதற்கு என்னது வெப்பம் தேவைப்படுமா, அப்படின்னா ஹீட் பண்ணணுமா இரும்பை, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பை காய்ச்சி ஊத்தி தான் பொருளை வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. அப்பனா இந்த உலை வந்து பார்த்தா கொல்லன் அவருடைய உலை. இந்த உலை வந்து பாத்தீங்கன்னா பிடரி மயிர் என்ற வேறொரு பொருள் உண்டு, சரிங்களா. இந்த உலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடரி மயிர் என்ற வேறொரு பெயர் உண்டு. அப்படா ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக மாடல்ல வந்து பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. ஊன் என்பதற்கு இறைச்சி உணவா, என்ன வரலாம், உணவு என்பது பொருள். ஊன் என்பதற்கு உணவு என்பது பொருள். இரண்டு சொல்லி இன் வந்ததுன்னா அது இறைச்சி. ஊன் என்பதற்கு உணவு என்பது பொருள். இரண்டு சொல்லி இன் வந்ததுன்னா ஊன் அப்படின்னா என்னது, இறைச்சி, அதாவது மாமிசம். இங்க களி என்பதற்கு சனி என்று பொருள். அப்பனா முதல் இருக்கக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 3, இரண்டாவது இருக்கக்கூடிய ஊனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4, அடுத்தது களி என்பதற்கு சனி, ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2. இந்த களி அப்படிங்கிறதுக்கு கழித்தல், சரிங்களா, கழிப்பு, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் சரியான இது. 3, 4, 2, 1 அப்படின்னா எதுங்க, 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை.
இந்த 3 சுழி இன் வந்ததுன்னா அது உணவு. சரிங்களா? இதுக்கு மேட்ச் பண்ணிக்கங்க. இரண்டுமே வந்து பார்த்தா 3 சுழி நான் வரக்கூடியது. அதே 2 சுழி இன் வந்ததுன்னா அது மாமிசத்துக்கு வரக்கூடிய இறைச்சி. சரியா? இந்த களி அப்படின்னா சனி, இந்த களி வந்ததுன்னா மகிழ்வு. அப்பனா ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 3, 4, 2, 1. அடுத்த கொஸ்டினுங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இதுல இது அதே தான், பொறுத்துக்க மெத்தடு. வலை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? மீன் பிடிக்கக்கூடிய வலை. வலை அப்படின்னா மீன் பிடிக்கக்கூடிய வலை. அப்பனா முதல் இதற்கு 4. இந்த வலை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? பொந்து அப்படிங்கிற பொருள் இருக்குமா? அப்பனா 1. வாழை அப்படின்னா மீனினுடைய ஒரு வகை. சரியா? வாழை என்பது மீனினுடைய ஒரு வகை. 4, 1, 2. லாஸ்டா வாழை அப்படிங்கிறது சிறப்பு நகரம் வந்துருச்சா? அப்படின்னா என்னது? மரம். வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா? அது தரக்கூடிய ஒரு மரம். வாழை என்பது மர வகை. 4, 1, 2, 3. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் எங்கீங்க? 4, 1, 2, 3. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கும் சரியான விடையா இருக்குது. அடுத்த கொஸ்டினுங்க, அடுத்தது அதே ரிப்பீட் ஆயிருக்குது. வலை என்பது வந்து பாத்தீங்கன்னா என்னது? மீன் பிடிக்கக்கூடிய வலை. இந்த வலை வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க? பொந்து. வாழை அப்படிங்கிறது மீனுடைய வகை. இந்த வாழை அப்படின்னு பார்த்தாங்கன்னா மர வகை. சரியா? அடுத்ததுங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். அறை. 2 விதமான சொற்களை கொடுத்துட்டு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. அறை என்பது என்ன சொல்லலாம்? இந்த அறை வந்து பார்த்தா நம்ம பார்த்துருப்போம். என்னது? 1ல பாதி. சரியா? இரண்டாவதா இருக்கக்கூடியது 1ல என்னது? பாதி, ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அறை. அப்பனா இதுல வரக்கூடியது முதல் இருக்கக்கூடிய அறை அப்படிங்கிறது, உங்க வீட்டில் எத்தனை அறை இருக்குது? நண்பர் வந்து தங்கறக்கு அறை இருக்குதா? எனக்கு ரூம் இருக்குமாடா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அறை எனக்கா தனியா இருக்குமா? இல்லைன்னா ஒன்னா தான் இருக்கிறோமா அப்படின்னு கேட்போம்ல? அப்பனா இந்த அறை அப்படிங்கிறது கட்டிட பகுதி. சரிங்களா? கட்டிட பகுதி. இந்த அறை அப்படிங்கிறது 1ல் பாதி. சரிங்களா? ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அப்படா ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. சரிங்களா? இந்த அறைனா கட்டிட பகுதி. இரண்டாவது வரக்கூடிய அறை வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 1ல் பாதி. அப்படா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுங்க, ஒலி வேறுபாடு அறியுது. மனம். ஒன்று நம்ம மனசு, இன்னொன்று நம்ம வீட்டில் சமைச்சாங்கன்னா வாசனை நல்லா வருமா? அதே தான். சரிங்களா? வாசனை. அப்பனா இதுல எது சார் குழப்பமா இருக்குது? ஒன்று உள்ளம், நீங்க சொன்னா உள்ளமும் வந்துருச்சு, இன்னொன்று வாசனையும் வந்துருச்சு. இதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது? மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. மனம் நம்மளுக்கு எத்தனை? 2 மனமா? அப்பனா ஒன்று நல்ல நல்ல மனசு, இன்னொன்று கெடுதல் பண்ணக்கூடிய மனசு. அப்பனா 2 சொல்லி நான் வந்துனாவே என்னது? நம்ம உள்ளம். அதை நாம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உள்ளம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். இதே மனம் அப்படின்னு என்னது? எக்ஸ்ட்ரா வாசனை அதிகமாயிட்டே இருக்குமா வர வர சமைக்கும். அப்ப நான் 3 சொல்லிடலாம். சரிங்களா? அப்பனா இது வந்து பார்த்தா வாசனை. முதல் இருக்கக்கூடிய மனத்துக்கு வந்து பார்த்தா வாசனை. இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த மனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளம். 2 சொல்லி நான் வந்ததுன்னா 2 மனசு தான். சரியா? ஒரு நல்ல மனசு, ஒன்று கெடுதல் பண்ணக்கூடிய மனசு. அப்பனா அது உள்ளம் என்பது சரியான இதா இருக்கு. அப்பனா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, வாழை. சரிங்களா? வாழை வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சொற்களை வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க ஒரே உச்சரிப்புல. முதல் இருக்கக்கூடிய வாழை என்பதற்கு மரம். இப்பதான் பார்த்தோம். சரிங்களா? சிறப்பு நகரம் வந்தாவே என்னது? வாழைப்பழம், வாழை மரம் தான். இந்த வாழை அப்படின்பதற்கு என்னது? மீனுடைய வகை. இதுக்கு முன்னால ஒரு கொஸ்டின்ல பார்த்திருப்போம், வாழை மீன் அப்படின்னு பார்த்திருப்போம்ல, அதேதான். இந்த வாழை அப்படின்பதற்கு இளம் பெண் என்பது சரியான பொருள். சரியா? இந்த வாழை என்பதற்கு இளம் பெண் என்பது சரியான விடையும் கூட. அப்பனா ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான விடை. வாழை என்பது மரம். இரண்டாவது இந்த வாழை வந்து பார்த்தா மீன் வகை. மூன்றாவது இருக்கக்கூடிய வாழை வந்து பாத்தீங்கன்னா இளம் பெண். அடுத்த கொஸ்டினுங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். சரியா? கிளி அப்படிங்கிற உச்சரிப்பு இருக்கக்கூடிய 3 சொற்களை கொடுத்திருக்கிறாங்க. முதல் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பயம் என்பது பொருள். கிளி என்பதற்கு பயம் என்பது பொருள். இரண்டாவது இந்த கிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழித்தல். சரிங்களா? ஏதாச்சும் பேப்பர்ல கிளிப்போம் பாத்தீங்களா? அந்த கிழித்தல். மூன்றாவது இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கிளி எல்லாம் பார்த்திருப்போம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவை. சரிங்களா? பச்சை கிளி பார்த்திருப்போம்ல, அப்பனா அதுக்குண்டான கிளி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவை அப்படிங்கிறாங்க. இரண்டாவது கிழித்தல். முதல் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளி. ஒருத்தரை பார்த்து என்னது? கிளியா இருக்குன்னா என்னது? அந்த இடத்துல பயப்படுறையா அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா? அதற்குண்டான சரியான பொருள் தரக்கூடிய வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளி. அப்பனா ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க,
ஒளி வேறுபாடு அறிந்து சரியானது. நாட்டுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை என்னங்க? பாதுகாப்பு. பாதுகாப்பு அப்படின்னா இந்த அரண், சரிங்களா? நாட்டுக்கு தேவை என்னது? பாதுகாப்பு. அப்படின்னா என்னது? அரண் தான் தேவைப்படுது. அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, மறை. இரண்டு விதமான சொற்கள் கொடுத்திருக்கிறாங்க, ஒரே உச்சரிப்பு இருக்கக்கூடியது. முதல் இருக்கக்கூடிய மறை அப்படிங்கிறதுக்கு மான் என்பது சரியான பொருள். இந்த மறைக்கு வந்து பாத்தீங்கன்னா மான் என்பது சரியான பொருள். இரண்டாவது இந்த மறை வந்து பாத்தீங்கன்னா வேதம், நான்மறை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, 4 வேதங்கள். அப்பனா இரண்டாவது இருக்கக்கூடியதுக்கு வேதம் என்பது சரியான பொருள். ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, கூரை என ஒரே உச்சரிப்பு இருக்கக்கூடிய 2 பொருட்கள் கொடுத்திருக்கிறாங்க, 2 சொற்கள் வந்திருக்குது. முதல் இருக்கக்கூடிய கூரை என்பது வீட்டினுடைய கூரையா? சரியா? வீட்டினுடைய கூரையை குறிக்கக்கூடியது. கூரை என்பது வீட்டினுடைய கூரை, அதாவது மேல் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஓடா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓலையால் செய்யப்பட்ட வீடா கூட இருக்கலாம், சரிங்களா? அப்பனா முதல் இருக்கக்கூடிய இந்த கூரை என்பதற்கு வீட்டின் கூரை. இரண்டாவது இந்த கூரை அப்படின்பது புடவை, அதாவது மேரேஜ் அப்போ, சரிங்களா? மேரேஜ் அப்போ என்னடுவாங்க, கூரை புடவை எடுத்தாச்சு அப்படின்னு கேட்பாங்க. முகூர்த்தத்துக்கு உண்டான பெண் கட்டக்கூடிய ஒரு புடவை தான் என்னது? கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா புடவை அப்படிங்கிற பொருளுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்ததுங்க, ஒளி வேறுபாடு. புலி, 2 விதமான புலி இருக்குது. ஒன்று காட்டில் இருக்கக்கூடிய புலி, இன்னொன்று நாம ரசத்துக்கு வைக்கக்கூடிய புலி. அப்புறம் முதல் இருக்கக்கூடியது என்னங்க? விலங்கு, சரியா? முதல் இருக்கக்கூடிய இந்த புலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு என்பது சரியான பொருள். வேற எங்காச்சும் இருக்குதா? எதுவும் மேட்ச் ஆகாது. இரண்டாவது புலி அப்படின்னு என்னது? புளியம்பழம், சரியா? ரசத்துக்கு வைக்கக்கூடிய அந்த புளி இருக்கு பாத்தீங்களா, அந்த பழத்தை தான் சொல்றாங்க. புலி என்பதற்கு பழம் என்பது இன்னொரு பொருள் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல, புளியம்பழத்தை. அப்புறம் ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, தாள். இன்னொரு 2 உச்சரிப்பு தரக்கூடிய தாள் அப்படிங்கிற சொற்களை கொடுத்துருக்கிறாங்க. முதல் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா தாள் அப்படின்பதற்கு தாலாட்டு. தாள் அப்படின்னு சொன்னா என்னது? தாலாட்டு, குழந்தைய தாலாட்டுவாங்க பாத்தீங்களா, அதுதான் சரியான பொருள். இரண்டாவது தாள் அப்படின்னு சொல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதம் என்பது சரியான விடை, சரியா? முதல் இருக்கக்கூடிய தாள் என்பதற்கு தாலாட்டு, இரண்டாவது இருக்கக்கூடிய தாள் என்பதற்கு பாதம் என்பது சரியான பொருள். அப்ப நான் ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, 2 விதமான விலை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு விலை வந்து பார்த்தா பொருள் வாங்கும் போது, இன்னொரு விலை வந்து பார்த்தா உண்டாக்குறது, சரிங்களா? விளைச்சல் எவ்வளவு விளைஞ்சிருக்குது, எவ்வளவு உருவாகி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அதற்குண்டானது. அப்பனா விலை என்பதற்கு பொருளுடைய மதிப்பு, சரியா? ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு என்ன விலைன்னு கேட்பாங்களா? கரெக்ட். இரண்டாவது இந்த விலை என்பதற்கு உண்டாக்குதல், இரண்டாவது இந்த விலை என்பதற்கு உண்டாக்குதல் என்பது சரியான பொருள். அப்பனா ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, நம்ம ஏற்கனவே ஊன் பார்த்துட்டோம். 3 சுழி இன் வந்ததுன்னா அது உணவு, அது 2 சுழி இன் வந்ததுன்னா இறைச்சி, மாமிசத்தை குறிக்கக்கூடியது. ஊன் என்றால் உணவு என்பதும், இந்த ஊன் என்றால் இறைச்சி, சரிங்களா? மாமிசம் குறிக்கக்கூடியது. அப்பனா ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்தது, கரி என்பதற்கு ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்திருப்போம், யானை, சரிங்களா? காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு இருக்கும் பாத்தீங்களா, யானை, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரி என்பதற்கு சரியானது. முதல் இருக்கக்கூடிய கரி அப்படிங்கிறது யானை. இரண்டாவது இந்த கறி வந்து பாத்தீங்கன்னா காய்கறி சொல்லுவோம் பாத்தீங்களா, காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா வீட்டுல. அப்பனா இந்த கறி என்பதற்கு காய்கறி என்பது சரியான பொருள். அப்பனா ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, அரு, இன்னொன்று வந்து பார்த்தா ஆறு, இதற்கான வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடு கேட்கிறாங்க. முதல் இருக்கக்கூடிய அரு என்பதற்கு வெட்டுதல், அதாவது பார்த்தீங்கன்னா கயிறு அறுத்தல், கயிறு வெட்டுதல், கயிறு துண்டாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதற்குண்டானது. அரு அப்படின்னு என்னது? அறுத்தல்னா வெட்டுதல் என்பது சரியான பொருள். இது ஆறு என்பது நமக்கு நல்லாவே தெரியும், நதி, சரியா? ஆறு என்பதற்கு நதி என்பது பொருள். அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் ஏற்கனவே இது பார்த்ததுதான், சரியா? அரை என்பதற்கு என்னது? ஒன்றில் பாதியா? அப்படின்னா பாதி, சரியா? அரை என்பதற்கு ஒரு முழு நம்பர்ல என்னது? ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அப்பனா இதுதான் வந்து பார்த்தா சரியான இது. இந்த அறை வந்து பார்த்தா அறைதல், இந்த அறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறைதல் என்பது சரியான பொருள். அப்பனா ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, அடைப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த தலை அப்படிங்கிறதை எந்த இடத்துல சரியா பொருத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க.
உலந்தும் உரலே தலை வருமா? வராது. உலந்தும் உளவே தலை வராது. உலந்தும் உறவே தலை, உறவுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. உலந்தும் உளவே தலை, இந்த இடத்துலதான் தலை வரும். அதாவது வள்ளுவர் பார்த்தா குறள்ல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, இந்த உலகத்துல பல்வேறு தொழில்கள் இருந்தாலுமே அந்த உலகமே எதன் பின்னாலதான் வருமாமா? உழவுக்கு பின்னாலதான் வரும். சரிங்களா? உழவு தொழிலுக்கு பின்னாலதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்குண்டான குறள்ல தான். சரிங்களா? உலந்தும் உளவே தலை என்பது இந்த இடத்துல சரியான பொருள். சில டைம் பாத்தீங்கன்னா ஒரே உச்சரிப்பு இருக்கக்கூடிய சொற்களை கொடுத்து கூட ஒலி வேறுபாடை வச்சு பொருளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சில டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறளை கூட கொடுத்துட்டு அதை எது வரும் அப்படின்னு சொல்லி போட்டு மேட்ச் பண்ண விடுறாங்க. அதனால திருக்குறளும் முக்கியம் இந்த இடத்துல. சரியா? ஒலி வேறுபாடுல எதை பார்க்கணும்? திருக்குறளையும் பார்க்கணும். அதான் பார்த்தா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அப்படா ஆப்ஷன் டி தாங்க இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் டி தான் பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொல். சரிங்களா? அதாவது 2 சொற்கள் கொடுத்துருப்பாங்க, இடையில கேப் விட்டுருக்கிறாங்க. பொருத்தமான சொல் அப்படின்னு கேட்குறாங்க. டேஸ் வில் டேஸ் குளித்தது. நம்ம பேச்சுவாக்கில் என்ன சொல்லுவாங்க? மடுவில் மாடு குளித்தது. கேள்விப்பட்டிருப்போம்லா? அப்பனா முதல் இருக்கக்கூடியது இந்த இடத்துல எது மேட்ச் ஆகு? மடு. இந்த இடத்துல மடுவில் எது குளித்ததாமா? மாடு. மடு என்பது சிறிய நீர்நிலையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஒரு குளத்தின் பகுதியா இருக்கலாம், ஒரு ஆற்றினுடைய ஆழமான ஒரு பகுதியா இருக்கலாம், சரியா? தேங்கிய நீர் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கலாம். இதெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன பேராமா? மடு என்பது சரியான பொருள். அப்பனா மடுவில் மாடு குளித்தது என்பது இந்த இடத்துல சரியான ஒரு பொருத்துக. அப்பனா ஆப்ஷன் சி தாங்க இதற்கான சரியான விடை. அடுத்ததுங்க, ஒலி வேறுபாடு. 2 விதமான உச்சரிப்பு இருக்கக்கூடிய கான் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கிறாங்க. முதல் இருக்கக்கூடிய கான் அப்படிங்கிறதற்கு காடு என்பது சரியான பொருள். இரண்டாவது கான் அப்படிங்கிறது பார்த்தல். சரியா? ஏதாச்சும் கண்டுட்டு வந்தையா அப்படின்னு பேச்சுவாக்கில் கேட்பாங்க பாத்தீங்களா? கான் என்பதற்கு காணுதல். அப்பனா எதெல்லாம் வரும் மேட்ச் பண்ணுவோம்? காட்டிற்கு சென்று வந்தேன், எதையும் பார்க்கல, அப்பனா வராது. காட்டிற்கு சென்று கான் வந்துருச்சு. பூந்தோட்டத்தை பார்த்தேன் அப்படின்னா பார்த்திருக்கிறார், அப்படின்னா இந்த கான் வரும். சரியா? காட்டிற்கு புறப்பட்டான், இதுக்கு மேட்ச் இல்லை. காட்டிற்கு சென்று தங்கினான், இதுவும் மேட்ச் இல்லை. அப்புறம் ஆப்ஷன் பி தாங்க சரியான விடை. அதாவது காட்டிற்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கான். பூந்தோட்டத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? பூந்தோட்டத்தை பார்த்திருக்கிறார், அப்பனா பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு என்னது? இந்த கான். சரியா? கண்டது, காண்பது. அப்பனா 3 சொல்லி இன் வரும்போது பார்த்தேன், காண்பது. சரியா? ஒரு பொருளை பார்க்கறது. எதை பார்த்திருக்கிறாரு? பூந்தோட்டத்தை. அப்பனா ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, அரி. 2 விதமான சொற்கள் கொடுத்து ஒரே உச்சரிப்பில் இருக்கக்கூடியது இருக்குது. அரி. நம்ம பேசுவாங்கல, அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அரின்னு என்னது? திருமால். திருமாலும் சிவனும் ஒன்று. அப்பனா முதல் இருக்கக்கூடிய இந்த அரி பார்த்தா என்னது? திருமால். வேற எங்காச்சும் வருதா? எதுவும் இல்லை, அப்படியே அடிச்சிடலாம். இந்த அரி அப்படின்னா அறிந்து கொள். இந்த அரினா அறிந்து கொள். அப்பனா ஆப்ஷன் ஏ தான் பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஒலி வேறுபாடு. 3 விதமான சொற்கள் அலை. சரியா? ஆனா ஒவ்வொன்றும் பார்த்தா உச்சரிப்பு ஒண்ணுதான், ஆனா பொருள் வேறுபாடு இருக்குது. முதல் இருக்கக்கூடிய அலை என்பதற்கு கடல் அலை. முதல் இருக்கக்கூடிய அலை என்பதற்கு கடல் அலை என்பது பொருள். இரண்டாவதா இருக்கக்கூடிய அலை என்பதற்கு புற்று என்பது பொருள். மூன்றாவதா இந்த அலை அப்படின்னது அழைத்தல், கூப்பிடுறது. சரிங்களா? இந்த அலை என்பது கூப்பிடு, அதாவது அழைப்பது. திருமண அழைப்புதல் அப்படின்னு போட்டிருப்பாங்களா? இந்த அலை தான். சரிங்களா? அப்பனா ஆப்ஷன் சி தான் பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்ததுங்க, இரு பொருள் தருக. ஓடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரே இதுதான், 2 விதமான பொருள் இருக்குதாமா. நமக்கு தெரிஞ்சு வேகமா ஓடுறது ஒண்ணு இருக்குமா? ஓகே. வேற ஒண்ணு, வீட்டின் மேற்கூரை ஓடு. என்ன? சிமெண்ட் ஓடா, கையோடா? சரிங்களா? இல்லைன்னா பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான ஓடு வகை இருக்கு பாத்தீங்களா? அதுல ஏதோ ஒரு வகையை சொல்லக்கூடியது. அப்ப நான் முதல் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஓடு என்பதற்கு ஓடுதல் அப்படின்னு சொல்லலாமா? வேகமா ஓடுறது. சரியா? இரண்டாவது வீட்டினுடைய மேற்கூரை. இரண்டுமே மேட்ச் ஆகு ஓடு என்பதற்கு. அப்புறம் ஆப்ஷன் ஏ தான் பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, ஏரி என்பது 2 விதமான சொற்களை கொடுத்து ஒரே என்ன இருக்குதாமா? உச்சரிப்புல இருக்குது. ஏரின்னு 2 விதமான சொற்களை கொடுத்துட்டு ஒரே மர உச்சரிப்பில் இருக்கக்கூடியது. முதல் இருக்கக்கூடிய ஏரி என்பது ஒரு ஏரி நமக்கு தெரிஞ்சது. என்னது? ஏரிக்கரை அப்படின்னது நீர்நிலை. இன்னொரு ஏரி பார்த்தா ஏறுவது. சரியா? மரத்துல ஏறுறது, கம்பத்துல ஏறுறது, மாடி படிக்கட்டு ஏறுவது. சரியா? அதுக்குண்டானது. அப்பனா இந்த ஏரி பார்த்தா மரத்தில் ஏறினான், கரெக்டானது. சரியா? இந்த ஏரி பாத்தீங்கன்னா ஏரியில் குளித்தான். மீது ஏதாச்சும் இருக்குதா? மரத்துல நீர்நிலையை கொடுத்துருக்குறாங்க, தவறு. சரியா? ஏரி
இது ஏறி மீன் பிடிக்க முடியுமா? மேல மாடி படிக்கட்டு ஏறி, அதுவும் தவறு. ஏணியில் ஏறினா நீர்நிலை வருது. அப்பனா ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒலி வேறுபாடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரே உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்கு சரியான பொருள் வந்து பார்த்தா தொடர்ந்து பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2012 இருந்து 2024 வரையிலும் கேட்ட கொஸ்டின்ல இருந்து அங்கங்க இருந்து எடுத்து பிக் பண்ணி எடுத்திருப்பேன். சரிங்களா? இது வந்து பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கு. நீங்க கொடுக்குற ஒரு லைக், ஒரு கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்க போகுது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. தேங்க் யூ.